நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம். வழக்கமாக குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதம் சஞ்சாரம் செய்வார். இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். ஆனால் திடீர்னு அக்டோபர் 18 தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார். அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடக ராசியை சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 3ஆம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார். இந்த 45 நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம், அதற்கு பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு. 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும், எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து 5வது பார்வையாக துலாம் ராசியையும், 7வது பார்வையாக தனுசு ராசியையும், 9வது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார். ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு. மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து 5வது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். 7வது ராசியான மகரத்தை பார்க்குறார். 9வது ராசியான மீனத்தை பார்க்குறார். அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது. குருவோட அந்த வேகமான அந்த நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும். இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு 45 நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார். இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை 12 ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி நம்ம குரு அதிசாரம் 2025 எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 3 மற்றும் 6வது வீட்டுக்கு அதிபதியாகிறார். இதுவரை குரு பகவான் துலாம் ராசிக்கு 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர் இப்போ 10வது வீட்டில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். இந்த அதிசாரங்கிறது ஒரு இல்யூஷன் தான். ஆனாலும் அந்த குருவோட இருப்பிடம், குருவோட பார்வை, இது சம்பந்தமாக ஒவ்வொரு ராசியும் பெறுகின்ற மாறுதல்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் துலாம் ராசியை நம்ம இப்போ பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் இதுவரைக்கும் 9லேருந்து 10க்கு வந்திருக்காருன்னு சொன்னோம். பாக்யஸ்தானம் குருவோட இடம்தான், புதனோட வீடு. அந்த இடத்துலேருந்து 10வது வீடான ஜீவனஸ்தானத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஒரு 45 நாட்கள், 23 நாட்கள் அதிசாரமாகவும் 22 நாட்கள் வக்கரமாகவும் சஞ்சாரம் செய்ய போகிறார். டிசம்பர் 3 வரைக்கும் கடகராசியில் தான் இருப்பார். அப்போ இந்த பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா
இல்லை கொஞ்சம் பாதகத்தை தருமா அப்படின்னு பார்க்கலாம். குருவோட சஞ்சாரம் இதுக்கு முன்னாடியும், அதாவது அதிசாரத்துக்கு முன்பாக 9வது வீட்டில் இருந்தார். இப்போ 10வது வீட்டுக்கு வந்திருக்கார். பெரிய அளவில் தீமையை செய்கின்ற இடத்துக்கு குரு பகவான் போல. அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது 4, 6, 8 ஆகிய இடங்களில் வேறு. குருவோட பார்வையானது 2வது வீடு விருச்சிகம், 4வது வீடு மகரம், 6வது வீடு மீனம் ஆகிய 3 ராசிகளில் வேறு. முதல்ல குரு ஜீவனஸ்தானமான 10வது வீட்டுக்கு வர்றதுனால இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷமான செய்தி இந்த 45 நாட்களில் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வேலை அல்லது வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வை 2வது வீட்டில் வேறுறதுனால தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், துலாம் ராசிக்கு 2வது வீடான விருச்சிகத்தில் குரு பகவானோட பார்வை வேறு. ரொம்ப நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற காலமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதே நேரம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பேசுகிற விஷயம் அல்லது அவங்களோட முக்கியத்துவம், அலுவலகமாகட்டும் வீடாகட்டும், அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே சரியான முறையில் பிரதிபலிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சார் அப்படின்னு பல பேர் ஆமோதிக்கின்ற ஒரு வாக்குஸ்தானம் இருக்கும். தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றுக்குமே நல்ல வருமானம் தருகின்ற அல்லது போதிய ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வியாபாரத்தில் இந்த 45 நாட்கள் நல்ல சூடு பிடிக்கின்ற ஒரு காலமாக அமையும். ஆகவே துலாம் ராசி என்பர்கள் பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேல் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கின்ற ஒரு அமைப்பு இது. எனவே துலாம் ராசியை பொறுத்தவரை 6வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ருணருத்ர ரோகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அது ஒரு நல்ல பலன்தான். இதுவரைக்கும் இருந்த ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். எதிரிகள்கிட்டேருந்து உங்கள் மனநிலை முழுவதமாக மாறும். அவங்ககிட்டேருந்து ஒன்று நீங்கள் வெளியில் போயிடுவீங்க, இல்லை அவங்க அவங்கள விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது கோர்ட்டில் நிலுவையில் இருந்தால் அதிலேருந்து வெளிவருகின்ற காலகட்டமாக இது அமையும். ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பண வருமானம் இருக்குது. 4வது வீட்டை பார்க்கறதுனால வீடு வாசல் நிலம் வாங்குகின்ற வாய்ப்புகள் இருக்கும். வாடகை வீட்டிலே ரொம்ப நாளாக இருக்கமே, சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் சொந்த வீடு வாங்குகின்ற ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல படிப்பின் மீது ஆர்வம், ஒரு விதமான பிடிப்பு எல்லாமே கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையும். தாயாருடைய உடல் நலத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அதில் முன்னேற்றம் தெரிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகவே குருவோட பார்வை மிக அற்புதமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுனால குருவோட இந்த அதிசார பயிற்சியானது துலாம் ராசி அன்பர்களுக்கு பலமாக இருக்கும். நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். செய்கிற தொழிலில் லாபம் அதிகமாக வரும்.
வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பெயர் இருக்கும், நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், நம்மளும் வித்தியாசமாக அந்த இடத்துல செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆக மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. நன்றி. அன்பிற்கினிய விருச்சிக ராசி என்பர்களே, குரு அதிசார பயிற்சி 2025 எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 8வது வீட்டிலேருந்து 9வது வீட்டுக்கு மாறி பலன்களை தரப்போகிறார். இதுவரைக்கும் 8வது வீட்டு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தார். ஒரு விதமாக நமக்கு பண கஷ்டத்தையும் எதிர்பாராத செலவுகளையும் தந்து கொண்டிருந்தார். இப்போ 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். இது ஒரு வகையில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார். அதில் 45 நாட்கள் அவர் அதிசாரமாக அடுத்த வருஷம் தர வேண்டிய பலன்களை தரப்போகிறார். அதுவும் அதிகமான செலவுகளை தந்து கொண்டிருந்த இடத்துலேருந்து ஒரு யோகமான இடத்துக்கு, பாக்யஸ்தானத்துக்கு வரார். அப்போ குரு பகவான் அந்த அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசிக்கு தர்றது அப்படிங்கிறது, 9வது இடமான பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இஷ்ட தெய்வம் வழிபடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். தந்தை பித்திருக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கின்ற வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது குருவோட பார்வை இருக்கிறதுனால தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் இருக்கும், ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பதவி உங்களை தேடி வருகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த 45 நாட்கள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க, அவங்க தொழிலில் சிறப்பாக வரப்போகிறாங்கன்னா இந்த 45 நாட்கள் அதுக்கு முன்னோட்டமாக இருக்கும். அதே மாதிரி தந்தை சம்பந்தமாக சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது 1, 3, 5 ஆகிய இடங்களில் வேறு. 1ங்கிறது ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற இடம், அதாவது ஜாதகருடைய எண்ணம், செயல்பாடு, சிந்தனை இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போது குரு பகவான் அந்த இடத்துல லக்னத்தில் விருச்சிக ராசியில் வேறுறதுனால ஜாதகர் ஏதாவது சிந்தனைகள் செய்து புதிய முயற்சிகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏதாவது புதிய வகையில் அவங்க சிந்திப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை, எண்ணம் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய முயற்சி மிக அற்புதமாக செயல்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 3வது வீடு முயற்சி ஸ்தானம், சகோதரஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க. சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஆதாயம் வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக முயற்சி ஸ்தானமானதால் கம்யூனிகேஷன், அதே மாதிரி தொலை தொடர்பு போன்ற விஷயங்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு அல்லது அந்த மாதிரி படிப்பு படிக்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். மக்கள் தொடர்பு, இது வரைக்கும் நம்ம ஒரு ஐடியலாக அல்லது கொஞ்சம் அலூஃபாக இருந்தோம், எல்லார்கிட்டேருந்தும் விலகி இருந்தோம்னா திடீர்னு எல்லாருடன் மிங்கிள் ஆகிற மாதிரி அவங்களோட சேர்ந்து சமூகத்தோடு ஒத்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் 3வது வீட்டை குரு பார்க்கறதுனால ஜாதகருக்கு இருந்த
இவைகளில் இருந்த ஏதாவது பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் சிகிச்சை முறையிலையோ அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி மூலமாகவோ அவர்களுக்கு இருந்த சில குறைபாடுகள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலுமாக நீங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி 5வது வீட்டை குரு பார்க்குறார். அதுவும் கூட ஒரு விதத்தில் மிக சிறப்பான இடம் தான் சொல்லணும். ஏன்னா மனசு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம், குழந்தைகள் பற்றி சொல்லுகின்ற இடம், பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், குலதெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் அது. ஆகவே இந்த வகையில் அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். குழந்தைகள் முன்னேறது பார்க்கலாம், குழந்தைகள் மூலமாக ஏதாவது சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கலாம், குலதெய்வ வழிபாடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 5வது வீடு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லுகின்ற, ஷேர் மார்க்கெட் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது காதலில் இருந்தால் அந்த காதல் திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே மாதிரி ஜாதகர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைக்காலஜின்னு சொல்லுவோம், மனோ தத்துவம். அது மாதிரி மனோ தத்துவம் சார்ந்த பல விஷயங்களை ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார். நிறைய விஷயங்களை, காரண காரியங்களை தேடி புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சைக்காலஜி படிக்கின்ற, மனோ தத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு திருப்பு முனையாக இந்த காலகட்டம் அமையும். மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை குருவோட பார்வை மிக அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினால் மிக சிறப்பான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஜாதகருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே, அவர்களுடைய சிந்தனை, எண்ணம், செயல்பாடுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் மற்ற விஷயங்களில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். தன்னை சுற்றி நல்லா இருந்தன, குழந்தைகள் சம்பந்தமாகவும் முன்னேற்றம் இருக்கும், வருமானமும் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொதுவாகவே இந்த குரு அதிசார பயிற்சி 45 நாட்களும் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு இப்போ 9வது வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். நான் கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்கிற ஒருத்தர் நன்மையை பண்ணால் நமக்கு எவ்வளோ ரெட்டிப்ப மகிழ்ச்சியோ, அதே மாதிரி குருவோட சஞ்சாரம், அதிசார சஞ்சாரம் விருச்சிக ராசிக்கு அமக்கலமான பலனை தரப்போகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.